ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து வீட்டிலேருந்து சூப்பராக ரெடி ஆகிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே கிளம்ப போகிறோம்னா, மாவிளக்கு கோயிலேருந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். ரெடி ஆகிட்டு யாரெல்லாம் போகிறோன்னா, நான் எங்கள் அக்காவை தான் கிளம்பிட்டு இருக்கோம். காலையில் 7 மணிக்கு மண்டபத்துக்கு வர சொல்லிட்டாங்க. மண்டபத்துலேருந்து நம்ம நேராக கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அதான் இன்றைக்கி ஃபங்க்ஷன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நாங்கள் மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே வேறு லெவல் வைவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மேலே ட்ரம் செட்லாம் ரொம்ப அழகாக வாசிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற நாடார் மண்டபம். இங்கேருந்து தான் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே குரூப் சைடில் எடுத்துருந்தாங்க. எல்லாருமே இங்கே வந்து தான் மாவிளக்கு எடுத்துகிட்டு கோவிலுக்கு நடந்து போகிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. எல்லோரும் எப்போ வந்தீங்க விசாரிச்சுட்டு ஒரே கலகலன்னு பேச்சாக இருந்துச்சு. செம கூட்டமாக இருந்துச்சு. கோயிலோட இங்கே தான் செம கூட்டமாக இருந்துச்சு. இந்த மாவிளக்கு பூஜை இது 14வது வருஷம் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கே ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. அவங்க குரூப் சாரி மாவிளக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த மண்டபத்திலேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. எல்லாருமே இந்த மண்டபத்துக்கு வரலாம். ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து குரூப் சாரி உடுத்து இங்கேருந்து ஊர்வலமாக நடந்து மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே சாமியை சுற்றி கொண்டு வருவாங்க. பாருங்கள், இதுதான் மாவிளக்கு. எல்லாத்துக்குமே டோக்கன் உண்டு. அந்த டோக்கன் கொடுத்தா மட்டும்தான் மாவிளக்கு தருவாங்க. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்னமோ ஒரு பூஜை மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம மாவிளக்கை எடுத்துகிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம். இதுதான் ஃபங்க்ஷன். எல்லாருமே கையில் எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாருமே கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஊர்வலமாக என்னமோ நம்ம போகலாம். இங்கேருந்து கோயில் கொஞ்சம் தூரம் இருக்கும். இங்கேருந்து நடந்து போனோம் கோயிலுக்கு. மண்டபத்திலே செம கூட்டமாக இருந்துச்சு. இங்கேருந்து வெளியே போனதும் ரோட் சைடு போனதும் ஒரு மூணு பேரை லைனில் விட்டுட்டாங்க. அப்புறம் லைன்லேயே போயிட்டோம். அப்புறம் ரோட் சைட்லேருந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தான். அங்கேருந்து நடந்து நம்ம மெயின் ரோட்டு வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் இந்த வீடியோ பாருங்கள். கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. செம வெயிலாக இருந்துச்சு. அப்போவுமே காலையிலே செம வெயில் அடிச்சிச்சு. நாங்களும் ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் பக்கத்தில் வந்தோடனே தான் நம்ம விளக்குலாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் ஏற்றி விடுவாங்க. அங்கேருந்து அப்புறம் கோயிலை சுற்றி கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம மண்டபத்துக்கு நேராக போக வேண்டியதான். இப்போது நாங்கள் எல்லாருமே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதான் கோயில் என்ட்ரன்ஸு. அதில் பக்கத்தில் மாரியம்மன் தேர் நிற்கும். எல்லாருமே ஒவ்வொன்றா ஏற்றி விட்டுட்டாங்க. விளக்கை ஏற்றி பத்தியெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் இது கோயில் உள்ளே நுழையிறோம். இதுதான் கோயில் வாசல். உள்ளே போனதும் நேராக மாரியம்மன் கம்பம் தான் இருக்கும். எல்லோரும் மாரியம்மன் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் டெக்கரேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கோயில் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு வந்ததை அந்த மரத்துக்கு அடியில் சுற்றி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னா மண்டபத்துக்கு தான் போகிறோம். ஏன்னா காலையில் சாப்பாடு மண்டபத்தில் தான் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போய் சாப்பிட கிளம்பிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் நடந்து மண்டபத்தை ரீச் ஆகிட்டோம். மண்டபத்துக்கு வந்தோடனே தான் பார்த்தா அங்கே லைனில் தான் நின்று சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் வேறு ரொம்ப பஸ்ஸில் இருந்தோம். லைனில் நின்று அடித்து பிடிச்சி நாங்களும் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், பொங்கல், அப்பளம், வடை எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.